அவர்களுடைய மனதில் காதலை பொறுத்து என்ன ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்றத நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கொள்ளுவோம். ஓகே, ஸோ அவர்களுடைய மனதில் காதலை பொறுத்து என்ன ஓடிக்கொண்டிருக்கு. ஓகே, காதலை பொறுத்து என்ன ஓடிக்கொண்டிருக்கு அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தில் தான் வந்து அவமானப்பட்டுட்டேன் அப்படின்ற மாதிரி இந்த நபர்கள் வந்து ஃபீல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதாவது இந்த நபர்களுக்கு உங்களோட சேர்ந்து வாழணும் அப்படின்னு நிறைய ட்ரீம்ஸ் எல்லாம் இருந்திருக்கலாம். ஓகே, ஸோ அப்போ அந்த நபர்கள் எதிர்பார்த்து வந்த விஷயம் வந்து கண்டிப்பாக நிறைவேற்றப்படலை அப்படின்றதுனால இந்த நபர்கள் வந்து காயப்பட்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஓகே, ஸோ அப்போ இந்த நபர்கள் வந்து ஏதோ ஒரு இடத்துல என்னால் இந்த காதலை வந்து முன்னெடுத்துகிட்டு போக முடியாது. ஏன்னா அந்த காதலை பொறுத்து நான் அவ்வளோ அவமானப்பட்டிருக்கேன், அவ்வளோ வேதனைப்பட்டிருக்கேன். ஸோ அப்படின்றதுனால உங்கள் கூட எனக்கு இந்த காதல் பயணத்தை தொடர்றதுல இஷ்டம் இல்லை, அல்லது நான் தயாராக இல்லை அப்படின்னு கூட இந்த நபர்கள் நினச்சி கொண்டிருக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து நிறைய இருக்குது. ஓகே, ஸோ அதே மாதிரி இங்கே ஒரு சிலருக்கு நீங்கள் எந்த நபரை நினச்சி கொண்டு பார்த்து கொண்டிருக்கீங்களோ அந்த நபர்கள் வந்து அதிகமாக இந்த காதலை பற்றி யோசிச்சே இந்த காதல் நிறைய தடவை உடைஞ்சிருக்கு. நிறைய தடவை இந்த நபர்களோடு நீங்கள் சேர்ந்துருந்துருப்பீங்க, பிறகு பிரிஞ்சிருந்திருப்பீங்க. இந்த நபர்களுக்கு யோசித்து காதலில் வந்து ஒரு நியூ பிகினிங்கே வேண்டாம், எனக்கான ஒரு புதிய தொடக்கத்தை நானாகவே தொடங்கி கொள்கிறேன் அப்படின்னு அவர்களுடைய வழிகளை பார்த்துக்கொண்டு அவங்க போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் இருக்குது. மீண்டுமே இந்த காதலுக்கு ஒரு கமா போட்டு தொடர வேண்டாம், இதை அப்படியே ஸ்டாப் பண்ணிவிடுவோம் அப்படின்ற ஒரு எண்ணங்கள் வந்து உங்கள் நபர்களுக்கு வந்து வந்துடுச்சு. ஏன் அப்படின்னா தனிமை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து கண்டிப்பாக இந்த நபர்களை வந்து அப்படி யோசிக்க வச்சிருக்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் இங்கே டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஓகே, யோசிச்சு இந்த நபர்கள் வந்து இப்படியான முடிவுகளை வந்து நோக்கி இவர்கள் நகர்றார்கள் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ உங்கள் காதல் வந்து கொஞ்சம் ஆபத்தான கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காதலை வந்து நீங்கள் மீண்டும் பெறுறதுக்கு இவர்களுடைய நம்பிக்கையும் இவர்களுடைய எண்ணங்களையும் உங்களோட சைடில் நீங்கள் திருப்பிக் கொள்வது நல்லதாக இருக்கும். காதலை பொறுத்து காதலில் மௌனம் இருக்குது அப்படின்னா அந்த மௌனங்கள்லாம் கலைச்சிட்டு உங்கள் நபர்களோட மீண்டும் இணைகிறதுக்கு என்ன வழி அப்படின்றத நீங்கள் யோசிக்கிறது வந்து ரொம்பவே நல்லதாக இருக்கும். அல்லது இதையே யோசித்து கொண்டிருக்கீங்க அப்படின்றால் கண்டிப்பாக இது வந்து மேலும் மேலும் உங்கள் காதலை வந்து இன்னுமே ஒரு டேஞ்சரான ஒரு இடத்துக்கு எடுத்து கொண்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் டிவைன் வந்து சொல்கிறாங்க. ஸோ இதே மாதிரி உங்கள் நபர்களுடைய எண்ணங்கள் பர்சனலாக உங்களை பற்றி என்ன நினைக்கிறாங்க அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கொள்ளணும் அப்படின்னா பிரபஞ்சம் வழி யூடியூப் சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கொள்ளலாம். அல்லது நீங்கள் இந்த நம்பருக்கு டிஎம் பண்ணி உங்களுக்கான பர்சனல் ரீடிங் வந்து நீங்கள் புக் பண்ணிக்கொள்ளலாம். கட்டணம் செலுத்தி தான் ரீடிங்ஸ் வந்து பெற்றுக்கொள்ள முடியும். ஓகே, ஸோ வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஎம் பண்ணி பெற்றுக்கொள்ளுங்கள்.